கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என கருமையானவர்களே, மிகவும் அருமையாக சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். யார் நம்மை விழுங்க பார்க்கிறான்? சத்துருவாகிய பிசாசானவன் தனக்கென்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தி நமக்கு விரோதமாக நிறுத்தலாம். பல விதங்களில் அவன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அவன் நம்முடைய பெயர் இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அல்லது நம்முடைய பெயரை அழித்து விட வேண்டும், நம்முடைய பெயர்களை களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் நீயும் கூட சத்துருவினால் பாதிக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? நான் நன்மை செய்தேன், நான் உதவி செய்தேன், ஆனால் எனக்கு எல்லாத்திலையும் கைவிடப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? எனக்கு யார் நன்மை செய்வா? எனக்கு யார் உதவி செய்வாங்க? நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், இன்னைக்கு எனக்கு திருப்பி உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே, கலங்கி போயிருக்கிறாயோ? வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம்! மனிதன் விழுந்து போகையில் இன்னொருவன் தூக்கிவிட்டு, நான் உனக்கு உதவி செய்தேன், நான் தான் உன்னை தூக்கிவிட்டேன், வாழ்க்கை முழுசும் சொல்லுவான். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இன்று உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர் கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்ப போகிறார். கிருபையான தேவ பிள்ளையை எவ்வளோ மேன்மையான கிருபை இல்லை? இதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் நாம் எந்த பணத்தையோ நம்ம வேற எந்த ஆஸ்தியும் கொடுக்க வேண்டாம். நம்முடைய இருதயத்தை மட்டும் அவருக்கு ஒப்பு கொடுப்பானால் இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நம் வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டி ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அவர் அனுப்ப போகிற நன்மை என்ன? கிருபையும் சத்தியத்தை அனுப்புவார். இந்த ரெண்டே ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே, உலகத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ரெண்டே எனக்கு தாங்கப்பா. இருதயத்தை தூய்மைப்படுத்தி இயேசுவுக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் எனக்கு இந்த கிருபையையும் ஆண்டவரே சத்தியத்தையும் தாரும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உங்கள் கிருபை இருந்தால் போதும்பா. வேதமே சத்தியம், வேதம் இருந்தால் போதும். இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க முடியும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையையும் இந்த சத்தியத்தையும் கொடுங்கப்பா. வேதமே சத்தியம் என்பதை கொடுங்க. கிருபை என்பது என் ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், வாழ்வின் வெளிச்சத்தை காணட்டும். இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.